ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி ஜனவரி 21. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சு, அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்து 10-11 மணிக்குலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பேரியஸில் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடில் 300 பாயிண்ட் பக்கம் இறங்கினது. ஆஃப்டர் வந்து பார்த்தா நமக்கு 11 மணிக்கு மேலே ரிட்டன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லியஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு அகெயின் அங்கேருந்து 11 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்து 300 பாயிண்ட் புல்லிஷில் போயிருக்கு. ரிட்டன் உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டே ஓப்பன் ப்ரைஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டியாக தான் இருந்தது. ஸோ இந்த வாலட்டிலிட்டி மார்க்கெட்லேயுமே நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 25,200 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்டில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி பிரேக் அவுட் என்ட்ரி 9:27க்கு வந்தது. பட் ஆனால் அதோட ஐ கட் பண்ணவே இல்லை. அடுத்த ரிட்டன் அகைன் பாருங்களேன், 9:28க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸ்கேல்பிங் முடிஞ்சிச்சு 5 to 10 மினிட்ஸ்லேயே. ரிட்டன் அகைன் 9:36க்கு ரிட்டன் ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அங்கேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கட் பண்ணவே இல்லை. மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் 12:37க்கு ரிட்டன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்கேல்பிங் முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு நம்ம எது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. இந்த 2 என்ட்ரி மட்டும்தான். அதேமாதிரி நமக்கு 1 மினிட் சைட்லேயே பொட் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி வந்திருக்கு. பட் நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி வந்து நம்ம என்ட்ரியாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்களேன் 9:55க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸ்கேல்பிங். ஸோ அதுக்கப்புறமேட்டு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்லேயே 1:16க்கு அகைன் என்ட்ரி வந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. அதேமாதிரியே நம்மளுடைய 5 மினிட்ஸில் ரிவர்சல் சிக்னல்ஸ்லையுமே என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சு, அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே 11:15க்கு வந்தது. பட் ஆனால் வந்து ஐ கட் பண்ணவே இல்லை. மார்க்கெட் அங்கேருந்து நமக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்களேன் நமக்கு 11:50க்கு வந்தது. பட் ஆனால் கேண்டில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருந்தது, செல்லிங்கில் இருந்தது. அடுத்து நீங்கள் பையிங்க்கு சேஞ்ச் ஆகி அதோட ஐ கட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துனா கூட நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள் நமக்கு அடுத்து 2வது கேண்டிலே நமக்கு மார்க்கெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த கேண்டோட ஹை கட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துனீங்கன்னா கூட நமக்கு எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வர இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். புட் ஆப்ஷன் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ரிவர்சல்லையே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே என்ட்ரி வந்தது. 9:50க்கு என்ட்ரி வந்தது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸிட் வந்து நமக்கு 11:10க்கு எக்ஸிட் வந்தது. ஸோ இங்கே நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:20க்கு என்ட்ரி. ஸோ எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா லோ கட் பண்ணவே இல்லை. அதனால் நம்ம க்ளோசிங்கில் 3 o'clock க்ளோசிங் வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ க்ளோசிங்லேயுமே நமக்கு இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிளியராக பாருங்கள், நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து மார்க்கெட் பேரியஸில் இறங்கிட்டு இருக்கும்போது புட் ஆப்ஷன் இறங்கும் போது நமக்கு 1 மினிட் ஸ்கேல்பிங்லேயே ஆகட்டுமே, 1 மினிட் ஸ்கேல்பிங்காக இருந்தாலும் இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு பாருங்கள் மார்னிங் செக்ஷன்லேயே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ரெண்டுலேயுமே. ஓகேங்களா? அது ரிட்டன் அகைன் அங்கேருந்து உங்களுக்கு 11 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டு புல்லிஷ்க்கு சேஞ்ச் ஆனது. அங்கேருந்து பாருங்கள் நமக்கு ஸ்கேல்பிங்லேயும் ஆகட்டும், அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸையும் ஆகட்டும் உங்களுக்கு எப்படி ட்ரெண்டை கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட் உங்களுக்கு எந்த சைட் ட்ரெண்ட் இருக்கோ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டரில் வந்து உங்களுக்கு கிளியர் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி கிளியராக வந்துடும். ஓகேங்களா? நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் அவங்களை ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.